ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் வச்சு வித்தியாசமான முறையில் மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் மண் சட்டியில் மீன் குழம்புனா சொல்லவே வேணாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் சுவையும் சூப்பராக இருக்கும். நம்ம கிராமத்து முறையில் நம்ம ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு மீன் பொரிக்கிறதுக்கு தான் எடுத்துக்கிட்டேன். இது கெண்டை மீன் தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு மிளகாய் பொடி நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம எவ்வளோ மீன் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நான் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை கலக்கிறதுக்கு ஆயில் ஊற்றி கலக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த மீன் உடையாமையும் வரும். நம்மளுக்கு அந்த மசாலாலாம் நம்மளுக்கு பிரியாமல் வரும். நம்ம ஆயில் ஊற்றி நம்ம செய்யும்போது நம்ம இதில் லெமன் இருந்தாலும் கொஞ்சம் எலுமிச்சை இருந்தாலும் புளிஞ்சு விடலாம், இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். என்கிட்ட லெமன் இல்லை, அதனால் நான் ஆயில் நிறையா ஊற்றி தான் செஞ்சேன். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் போட்டுக்குவோங்க. நம்ம எவ்வளோ நம்ம மீன் நம்ம போடுறோமோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குவோங்க. நான் தேவைக்கு ஏற்ப அது மாதிரி 1 டீஸ்பூன் அளவு, பெரிய டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டேன். அந்த மசாலாவெல்லாம் பிரிய விடாமல் நம்மளுக்கு நல்லா இதாக கொடுக்கும். நம்ம இப்போ மீன் பொரிக்க போகிறோன்னா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் மசாலாவை தடவி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். நம்ம மீன் பொரியலும் நல்ல டேஸ்ட்டாக நம்மளுக்கு அந்த எல்லா மசாலாவும் அதில் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நமக்கு அதிகமாகவே சூப்பராகவே இருக்கும். நம்ம உடனே நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அந்த உப்பெல்லாம் சாராமல் நல்லாவும் இருக்காது. இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டு நல்லா காய வச்சிட்டோம்னா நம்ம மீனை நல்லா ஃபேன் காற்றை போட்டு நம்ம காய வச்சிட்டோம்னா நல்லா மசாலாலாம் அதில் நல்லா சார்ந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராகவே கொடுக்கும். நம்மளுக்கு அது எந்த மீனாக இருந்தாலும் சரி, சின்ன மீனாக இருந்தாலும் சரி, பெரிய மீனாக இருந்தாலும் சரி. அடுத்தது குழம்புக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி போட்டுக்கிட்டேன். அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதை 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மீனை இப்போ அதே டயத்தில் நம்ம அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மசாலாவை நம்ம குழம்பு மீனையும் இதில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். நான் அதில் உள்ள மண்டை, அந்த வால், இன்னும் துண்டுகளை போட்டு குழம்பு தான் வச்சேன். குழம்புக்கு கொஞ்சம், ஆனால் வறுவல் தான் நிறையா எப்போவுமே நாங்கள் செய்வோம். குழம்புக்கு கொஞ்சம் தான் செஞ்சேன். இதை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இந்த மாதிரி நம்ம அந்த குழம்பு வச்சோம்னா நம்மளுக்கு அடுத்த நாள் மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த நாள் குழம்பு தான் நம்மளுக்கு உப்பு புளியெல்லாம் சார்ந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அடுத்த நாள் குழம்பு மாதிரியே இந்த உப்பெல்லாம் நல்லா சார்ந்து நம்மளுக்கு மீன் குழம்புல போட்ட மீன் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நம்மளுக்கு அந்த காரம், மிளகாய் பொடி, உப்பு எல்லாம் சார்ந்து சூப்பராக இருக்கும். இதுவும் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அல்லது 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இதே மாதிரி பெரட்டி வச்சு நீங்கள் குழம்பு வைங்க, சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு பெரிய கத்திரிக்காய் சைஸில் புளி நான் ஊற போட்டுக்கிட்டேன் அந்த மீனுக்கு தேவைக்கேற்ப. இப்போ அந்த புளி கரைசலையும் கரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம குழம்பு மல்லிப்பொடி போட்டுக்குவோம். ஒரு 3 டீஸ்பூன் அளவு நான் குழம்பு மல்லிப்பொடி போட்டுக்கிட்டேன், நல்லா பெரிய டீஸ்பூன் இது. அடுத்தது மிளகாய் பொடி. நம்ம ஏற்கனவே நம்ம மீனில் நம்ம மிளகாய் பொடியெல்லாம் போட்டனால நான் 1 டீஸ்பூன் அளவு காரத்துக்கு ஏற்ற நீங்கள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு நான் மிளகாய் பொடி போட்டுக்கிட்டேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, தேவைக்கேற்ப கல் உப்பும் போட்டுக்குவோம். இந்த குழம்ப நம்ம இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்குவோம். நல்லா கலக்கி விட்டு இருக்குது குழம்பு. நான் மண் சட்டியில் தான் இந்த குழம்பு செய்ய போகிறேன். எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம மண் சட்டியில் செஞ்சோம்னா அந்த மண் சட்டியோட மணத்தோடு சேர்ந்து குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும். தேவைக்கேற்ப ஆயில் ஊற்றியாச்சு. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கோங்க. அதே ஸ்பூனால் 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு நல்ல நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 100 கிராம் அளவு நான் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். அடுத்தது காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், நான் ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். இது 2 நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். நம்மளுக்கு அந்த பச்சை மிளகாயும் வேகட்டும், நம்மளுக்கு அந்த வெங்காயமும் நல்லா வெந்து வரட்டும், நல்லா வேகணும். இப்போ ஒரு 4 தக்காளி, ஒரு 1/4 கிலோ அளவு தக்காளி பழம் எடுத்துக்கிட்டேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும். இந்த வெங்காயம்
அந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து குழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சூப்பராகவே இருக்கும் நம்மளுக்கு மீன் குழம்பு. நல்லா அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும். மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டாச்சு. கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லியும் இந்த டயத்தில் நம்ம போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த குழம்பு மல்லிப்பொடி எல்லாமே நம்ம சேர்த்து வச்சுருக்க புளி கரைசல் அதை ஊற்றிக்குவோம். அதையும் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதி வரட்டும், நம்ம மூடி வச்சுருவோம். பொதுவாக நம்ம வந்து மீன் குழம்பு நம்ம எந்த குழம்பாக இருந்தாலும் நம்ம விறகு அடுப்பில் செஞ்சோம்னா நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்லா கொதி வரட்டும். நம்மளுக்கு மீன் குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்து கொஞ்சம் குழம்பு நல்லா வற்றி வரணும் நமக்கு. இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கிட்டு அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி போட்டுக்கோங்க. நம்மளுக்கு நல்ல மனம் கொடுக்கும். நம்மளுக்கு ஜீரண சக்தியும் நல்லா அதிகப்படுத்தும். சோம்பு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. நல்லா கொதி வந்துருச்சு. குழம்பும் நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிளகாய் பொடி, அந்த மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்த அந்த குழம்பு மீனையும் எடுத்து போட்டுருவோம். நல்லா போட்டாச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம குழம்ப. ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா ரொம்ப தீ எரிக்க வேணாம். அடுப்போ இல்லை கேஸு ஸ்டவ்வோ எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ரொம்ப அதுங்க வேணாம். இப்போ நம்ம அந்த குழம்புக்கு தேவையான அளவு ஒரு 20 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன். அடுத்தது அரை மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லாவே நம்ம அரைச்சாச்சு. இப்போ வந்து நல்லா மீனும் நல்லா போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு. மீனும் சூப்பராகவே வெந்துருச்சு. நம்மளுக்கு கரையாமல் நம்ம இந்த மெத்தடில் செஞ்சோம்னா மீன் மும்புட்டு கூட கரையாமல் அப்படி இருக்கும். அப்படி ருசியாக டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ நம்ம இறக்க வேண்டியதான். தேங்காயும் ஊற்றியாச்சு. இப்போ கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு மனமாக. இது குளத்து மீனுங்கிறனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு. நம்மளுக்கு குழம்பும் சரி கொதிக்கும் போதும் சரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு மனமாக சூப்பராகவே இருந்தது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு அப்படியே பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருந்தது. இந்த குழம்பு டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்தது. இப்போ வந்து அந்த வறுத்த மீனை வந்து நம்ம பொரிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம அந்த மேலே நம்ம கருவேப்பிலையெல்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா சூப்பராக அந்த கருவேப்பிலையெல்லாம் வெந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. நான் ஒரே டைம்லேயே பெரிய தோசைக்கல்லுங்கிறனால ஒரே டைம்லேயே நான் வச்சுட்டேன். எல்லா மீன் துண்டையுமே இதிலேயே வச்சுட்டேன்னா நல்லா வேகட்டுன்னு. ஆயில் கொஞ்சம் நம்ம கூட ஊற்றினோம்னா நம்மளுக்கு வேணையும் மிச்சமாயிரும். நம்மளுக்கு நம்ம கேஸில் நம்ம செய்கிறதோட நம்ம விறகடுப்பில் சீக்கிரமாகவே வெந்து வந்துடுது. நமக்கு மீன் பொரியலை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே வெந்து வந்துடுது சீக்கிரம். நம்ம ஒன்று ஒன்றா பைய நம்ம திருப்பி போட வேண்டியது தான். சுவையான சூப்பரான மீன் பொரியலும் மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. மீன் வறுவலும் மீன் குழம்பும் மீன் பொரியலும் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.